ஃபீட்பேக் கொடுக்கலாம், டவுட் கேட்கலாம். हमारे बारे में बोलो, मैं मालूम हमको बस अल्लाह रसूल दोस्त यहाँ क्या है ये सामने को वो सामने हेलो तमिल 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 சொல்லுங்க ஏமா நான் மாலும் பக்கோ नमाज पढ़ा अल्लाह रसूल अच्छा कुछ ना यहाँ देखो तो आपने भी खुद किताबों के बस टाइम लाइफ में मैं योगा पाऊँ इतनी उम्र बराबर ना हमारे में हमारे में भी फर्स्ट टाइम है अल्लाह रसूल कुरान नमाज இப்போ நான் தமிழில் அவங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அல்லா அப்படிங்கிறது கடவுள், குரானு அவங்களோட தூதர் ரசூல், இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோ சாமியெல்லாம் என்னன்னு இருக்கு, இவ்வளோ சாமி எல்லாமே நான் இப்போ தான் கேட்குறேன் இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலைச்சல் வேகத்துக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 4 யோகம் தான் இருந்தது. என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். அதாவது ராஜயோகம், ஞான யோகம். இப்போ கர்மயோகம் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. டூ யுவர் டியூட்டி, லீவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி காட். அதில் வந்து ஒரு குழவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் காலையில் எழுந்திரிச்சு கலப்பை எடுத்துகிட்டு போய் அவன் பாட்டுக்கு வேலை செய்வான், சாயந்தரம் கொண்டாந்து போட்டுருவான், போட்டு அவன் சாப்பிட்டுட்டு தூங்குவான். அவனுக்கு உடம்பு வலிக்குதா வலிக்கலையா, இவங்க செஞ்சாங்களா செய்யலையா, சாப்பிட்டோமா சாப்பிடலையா, நம்ம இவ்வளோ நேரம் உழைச்சிருக்கோம், இதுக்கு இந்த காசு வருதா, எதையும் கணக்கு பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து விவேகானந்தாவோட ஒரு ஸ்டோரி இருக்கும். அவர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா, ஒரு புச்சர்னா ஆடு கறி வெட்டுறவங்க. அது மாதிரி ஒருத்தர் வெட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் வெட்டிட்டு இருக்கும்போது விவேகானந்தா வந்து அவர் அனுப்பியிருக்காரு, இந்த ஞானி அனுப்பியிருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இந்த ஞானி தான் அனுப்பியிருக்காரு, இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அம்மா அப்பா வயசானவங்க அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு உன்னோட இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறாரு. அவன் போயிட்டான். அந்த கேள்வி கேட்கல, எதுவும் பண்ணல, போயிட்டான். அவன் என்ன நினைக்கிறான், இந்த புச்சர் வந்து அதாவது இந்த கறி வெட்டுறவன் வந்து கறி வெட்டுறது மட்டும்தான் தொழில் நினைச்சோம். அவன் தொழில் பண்ணும்போது அம்மா அப்பாவை பற்றி நினைக்கல, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. அவன் பாட்டுக்கு வெட்டுனா விற்றான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனான், அப்போ என்னை வெளியில் நிற்க வச்சான், அம்மா அப்பாவை பார்த்தான், அதுக்கப்புறம் தான் என்ன வேணுங்கிறத கேட்டான். அப்போ கர்மயோகத்தில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி யுத்தத்தில் இருக்கும்போது தர்மம் கிடையாது, தர்மத்தில் யுத்தம் கிடையாது. சரிங்களா? வியாபாரத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வியாபாரம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஒரு கீரைக்காரங்கள்ட்ட போய் நம்ம வந்து பேரம் பேசி 10 ரூபாய்க்கு உள்ளது 5 ரூபாய்க்கு வாங்குவோம். அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னா உள்ளேருந்து தண்ணி கொண்டு கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், ஹாஸ்பிட்டல் கழிச்சுட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். வியாபாரத்தில் தர்மம் இல்லை, தர்மத்தில் வியாபாரம் இல்லை. ஒரு போர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இல்லை யார் நம்மளோட ஆசானாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், முன்னாடி நின்னா அவன் எதிரி. அப்போ யுத்தத்தில் தர்மம் இல்லை, அங்கே கொண்டுட்டு தான் வருவோம். இதெல்லாம் செயல், எல்லாமே கர்மயோகம். பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படி வச்சாங்க அப்படின்னா, ஒரு பர்சானிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு உருவம் வச்சு அதை வாழ்ந்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வெறும் ஞான யோகமும் ராஜயோகம் மட்டும்தான் இருந்தது. இவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா 6 சமயங்கள் சொன்னேன் இல்லையா? அப்போ சிவங்கிறது உருவம், அரு உருவம்னு வச்சாங்க. உருவமா இருக்கு, அருவமா இருக்கு, இல்லாததா இருக்கு, உருவமா இருக்கு, அதுதான் லிங்கம். அப்போ உருவம் வச்சு காமிக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் எப்படி இருக்கும், ஏதாவது கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆண் பெண் ஏதாவது இருக்குமா? அது ஒரு ஆற்றல். அவங்க என்ன சொன்னாங்க, பெண் ஆற்றலை ஒரு பெண்ணாக வர்ணிச்சாங்க, ஆண் ஆற்றலை ஒரு ஆணாக வர்ணிச்சாங்க. அதனால இவ்வளவு உருவம். இவனுக்கு வந்து எல்லாரும் நிறைய பாவ சொல்லுவாங்க, குரங்கு செத்த இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் கோவில் கட்டுறாங்க, குரங்கு ஆஞ்சநேயர் இல்லை அப்படிம்பாங்க. ஆஞ்சநேயர் இஸ் என்ஜியர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு மங்கி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மங்கி எந்த இடத்துல குரங்கு சேர்த்துதோ அந்த இடத்த ஆஞ்சநேயர் கோயில்னு ஆக்கியிருப்பாங்க. சிதம்பரத்தில் ஆஞ்சநேயர் வாயு கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப வந்து எப்படி பண்ணுவான்னா, ரொம்ப துடுக்கா இருப்பான், எதுவுமே செய்ய விட மாட்டான். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போடுவான், அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போடுவோம். இந்திரனோட கதையில அவங்க தலையில ஒரு தட்டு தட்டினதுனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு இவங்க வாழெல்லாம் வரைஞ்சி ஆஞ்சநேயர்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாமே ஒரு கற்பனை கதையாகவும் வச்சுக்கலாம்,
நடந்ததாகவே வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு இடம் இந்த இதில் நம்ம வந்து எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அதில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம், நமக்கு வேண்டாம்னா அதை விட்டுறலாம். இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 செங்கல்ல வச்சு செங்கலுக்கு 3 பட்டை போட்டு காட்டேரி முனீஸ்வரன் சொல்லிட்டு கும்பிட்டு இருப்பாங்க. காட்டேரி முனீஸ்வரன் எங்கே இருக்கு அப்படின்னா மனசுல இருக்கு. அதே சொல்லிடுங்க. அப்போ அந்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டேரி முனீஸ்வரன் உருவம் இல்லை, எங்க வீட்டு குலதெய்வம், நாங்கள் இதை வச்சுப்போம். நம்ம இதில் நிஷானியா எதுவும் வைக்கிறது இல்லை, நிஷானி கிடையாது. நிஷானி அது ஃபுல்லாக அல்லா மட்டும்தான். நீ வந்து சிலர்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா ஒரு ஒளியா இருக்கும் அவ்வளோதான் சொல்லுவாங்க, ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒளி எப்படி நினச்சி பார்ப்போம், ஏதோ ஒரு பெரிய லைட்டு, இப்போ வந்து இந்த லைட்டை சொல்லு சோடியம் லைட் எல்லாம், அப்போனா ஒரு கண்ணு பூசுற அளவுக்கு ஒரு லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்ப்போம். இவங்க இப்போ கிறிஸ்டியன்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு பெரிய சிலுவையை போட்டு வச்சிருக்காங்க. பாதி பேர் என்ன நினச்சிருக்கோம், சிலுவை தான் சாமி இருக்கும்னு நினச்சிப்பாங்க சின்ன பிள்ளைங்க. அது அவங்க என்ன ஈசா நபி சுமந்தது அதை வச்சிருக்காங்க. ஜீசஸ் அப்படிங்கிறது எங்க சொல்லுவாங்க கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் வந்து ஜீசஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஈசா நபின்னு சொல்லுவோம். ஈசாக்கு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கோம், ஈசா நபின்னு சொல்லுவோம். அப்போ நபிகள் வந்து 1,28,000 பேர், லாஸ்ட் நபி தான் வந்து முகமது நபி. அவங்களையும் நிறைய உருவொளி படம்லாம் இருந்து தொழுகையெல்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன பொம்மை மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தக்பீர் கட்டுங்க அல்லாஹ் அக்பர்னு கட்டும்போது கீழே விழுவுமா, மறுபடியும் எடுத்து இப்படி வச்சுப்பாங்க. அப்பையும் வந்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு கையை இப்படி வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ருக்குக்கு போகிறதுன்னா அதாவது 2 முட்டியையும் பிடிச்சி கீழே குனிவாங்க. அப்போ வந்து அல்லாஹ் அக்பர், எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். பாபர்ல வர்ற அக்பர், பாபரோட பையன் அக்பர் இருக்காரு, அவர் தான் அக்பரான்னு கேட்டாங்க. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அவரோட பேரை இவருக்கு வச்சிருக்கிறாங்க. அக்பர் அந்த அக்பர் இல்லை, அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். அதனால் நாங்கள் சுபஹான ரப்பில் அலி, சுபஹான ரப்பில் அலா இந்த மாதிரி ஒன்றா சொல்லி கீழே போகும்போது சஜ்தா பண்ணுறது அப்படின்னா பூமியில் விழுறது. இறைவன் மிகப்பெரியவன், உனக்கு யாரும் இணை ஈடு இணை இல்லை, இவங்க எல்லாமே இதை மாதிரி சொல்லி ஒரே இறைவன் ஓரிரை கொள்கை ஒன்னே ஒன்று மட்டும்தான். சரி, இறைவன் ஒன்றா பலவா, பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் அப்படின்னாரு வள்ளலார். எவ்வளவு சமயம் இருந்தாலும் என்ன பண்ணாலும் கடைசியில போய் சேர்றது ஒரு இடம். எத்தனை காவிரிக்கு அத்தனை அந்த கிளைகள் இருக்கு, தோன்றுனது தலைக்காவிரியில, முடிகிறது வந்து பூம்புகார்ல இத்தனோட ஆடு தாண்டும் காவிரின்னு பேர் இருக்கு. ஆடு அப்படியே தாண்டி அந்த பக்கம் போகும். அது தோன்றின இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராக்கெட் தான் தாண்டும், வேற எதுவும் தாண்ட முடியாது, அவ்வளோ பெருசா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பல நாமங்கள் இருந்தாலும் பல பெயர்கள் இருந்தாலும் ஒன்றிலிருந்து தான் பல, ஒன் டு மெனி. எதுவுமே நம்ம வந்து லாஸ்டா எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு இடத்துல போறோம். சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வி மகர்ஷி கேட்டதே கேட்குறேன். முஸ்லீம்ஸ் வந்து அல்லான்னு சொல்றோம், கிறிஸ்டியன்ஸ் வந்து பிதாவேன்னு சொல்றாங்க. நீங்க இப்போ இயேசுன்னு சாரி ஈஸ்வரான்னு சொல்லலாம், இல்லை சிவான்னு சொல்லலாம், வைஷ்ணவன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வச்சிருக்கோம். இது எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் எல்லாரும் யாரு சொல்றோம், இறைநிலை சொல்றோம், இறைநிலை சொல்றோம். அப்போ பக்தி மார்க்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பர்சனிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல வந்தது. இதுல வந்து நீங்க சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சைவம் வைணவம் பெரிய போராட்டம். சைவம் வந்து நான் தான் பெரியவன், வைணவம் நான் தான் பெரியவன். அதுவும் வந்து ஒரு கோயில் யானைக்கெல்லாம் சண்டை போட்டவங்கலாம் இருக்காங்க. இதுல வேற வடகலை தென்கலைன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்த ரவுடி கம்யூனிட்டி, நாங்கள் தான் ஹையஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஐயங்கார் இருக்காங்க. அதுலேயும் தென்கலை அப்படிங்கிறவன் இப்படி பாதம் வச்சு போட்டுருப்பாங்க. ஆமாம், வெறும் யூ மாதிரி போட்டிருக்கவன் வடகலை. யாரெல்லாம் வடகலைன்னா டிவிஎஸ் சுந்தரமையங்கார், அவங்க எல்லாம் வடகலை. வடகலை தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டுமா. இவன் கொண்டு போய் டம்ளரை வச்சு அவன் தண்ணியை தொழிச்சு தான் டம்ளர் எடுப்பான். இவன் போன இடத்த அவன் தலையை விட்டுட்டு தான் உள்ளார போவான். இவன் ஃபர்ஸ்ட் வடகலை, அதுக்கு அடுத்தது தென்கலை, அதுக்கப்புறம் தான் பிராமின் வச்சிருக்கான். நான் கும்பிட்ட சமயம் நீ உள்ளார போகக்கூடாது. சில இதெல்லாம் மனு தர்மம் அப்படின்னு, மனு சாஸ்திரம் அப்படின்னு, அது ஃபுல்லாகவே அவங்க ஆரியன் சுப்பீரியாரிட்டி தேவை. அவங்க வந்து நாலேஜ் வைஸ் அவங்க பெரியவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்கள மீட் பண்ணி தான் இருக்கும். அப்போ அவன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஒரு, நீ காலையில் சொன்னையா, யாராவது தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க,
மகாலய அமாவாசை ஒரு அமாவாசையும் அம்மா அப்பாவை நினைச்சு திதி கொடுத்துட்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் ஏன் கொடுக்கணும்? நீங்க யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ பார்த்துக்கலாம். 50 ரூபாய்க்கு ஒரு காக்காயை கூட்டிட்டு வருவான் அவன். அந்த 50 ரூபா கொடுத்தோனையும் இவன் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு வருவான். அது ஒரு கொத்து திருப்பி காக்கா எடுத்து உள்ள வச்சுப்பான். அடுத்தது காக்கா எடுத்துவான். அடுத்தவன் போய் ஒரு 50 ரூபா கொடுப்பான். மறுபடியும் ஒரு உருண்டை சோறு வைப்பான். மறுபடியும் காக்கா எடுத்து உள்ள வச்சுப்பான். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையோ பொய்யோ நான் அந்த ஆராய்ச்சிக்கே போகல. இன்னைக்கு இந்த காக்காய்க்கு சோறு வைக்கிறதும் மாடிசு சோறு வைக்கிறது இலையை போடுறதோ இல்லை வேற எதையோ பண்றதையோ ரெகுலரும் பண்ணிட்டு வந்தா என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னா ஏன் இது ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கும். இன்னைக்கு எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கும். எல்லாமே அந்த மந்திரவாதிகளுக்கு செமையான நாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அமாவாசைங்கிறது அந்த என்ன சொல்றது, நல்லதுக்கு செய்ய மாட்டாங்க. பௌர்ணமி கூட நல்ல காரியங்கள் தொடங்குவாங்க. சில பேர் அமாவாசை தொடங்குவாங்க, சில பேர் தொடங்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களோட ஓன் விஷயம். இப்போ வந்து ஆஞ்சநேயர் நீங்க இந்த பக்கம் இப்போ நான் சொல்றேன்ல, கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் கோயில் ஃபுல்லாக வெளியில இருக்கும், மேலே கூடாரமே இருக்காது. பெருமாள் ஃபுல்லாக விஷ்ணுன்னு வச்சிருப்பாங்க, குருவாயூரப்பன்னு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கும். எப்பயுமே மூர்த்தி சிறிதார்கள் கீர்த்தி தெரியும். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய தான் இருக்குன்னா இது காலிலேருந்து தலை வரைக்கும் நீங்க பார்ப்பீங்க. உங்களோட ஃபுல் எனர்ஜி அதில் த்ரூ ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தவங்க வர்றவங்க ஃபுல்லாக பார்த்தா இது எனர்ஜி ஆயிடும். இது எனர்ஜி குறையும் போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இதை எடுத்துட்டு கீழே உள்ள சக்கரத்தை ஸ்ரீ சக்கரம்னு பேர் இருக்கும். ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துட்டு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், ஸ்ரவண பந்தன கும்பாபிஷேகம்னு 2 வச்சிருப்பாங்க. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, நம்ம குரான் வந்த மாதிரி எல்லாத்தையும் ஓதி எல்லாரும் சேர்ந்து சாண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு குடி ஏற்றி, இப்போ தண்ணியில் வந்து நம்ம வந்து ஓதி கொடுக்குறோம், ஷிஃபார் தான் இல்லையா? அதே மாதிரி அவங்க இதில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஓதி அந்த இதற்கு உரி ஏற்றி மறுபடியும் அந்த சாமியை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி திருப்பி வர வைப்பாங்க. ஒரு இடத்துல வருமானம் குறைஞ்சிருச்சு, கோயில் கொஞ்சம் சிதிலம் வளர்ந்துருச்சு அப்படின்னா திருப்பி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி ஏற்ற ஆரம்பிச்சுவாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மக்கள் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துல அவங்கவுங்க கோவில் கட்டிப்பாங்க. இப்போ நிறைய சிதம்பரம் வந்து பெரிய நடராஜ கோவில், கிமு 6ஆம் நூற்றாண்டு. அதுக்கு ஈக்குவலாக அனந்தீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது, இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் பிரசித்தி பெறல. இதுக்கெல்லாம் ஒரு வேலை இளமையாக்கினார் கோயில் இருக்குது. 63 நாயன்மார்களை இளமையாக்கினார். அந்த குளத்துல வந்து குளிச்சு தான் இளமையானார். அதனால இளமையாக்கினார் கோயிலாம். இந்த 6 கோயிலையும் உள்ள சிவனை விட்டுட்டு புதுசாக ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு இடத்துல வந்து காளி கோயில், இல்லை ஒரு அம்பாள், இப்படி வரிசையாக கட்டிக்கிட்டே போவீங்களே, இதுக்கு யார் எண்ணூற்றி விளக்கேற்றுறதுன்னு கேட்பாங்க எங்கள் அப்பா. எல்லா கோயில்னா விளக்கேற்றி இருக்கணும், இதுக்கு யார் விளக்கேற்றுவா? எல்லா இடத்துலையும் கோயில் கட்டிகிட்டே போவீங்களே, இதுக்கு ஒரு நாளைக்கு நடராஜ கோயில் போயிட்டு வரலாம்ல. வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது. திருவாதிரை அன்னைக்கு நீ போய் அந்த இடத்துல நின்று எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் பாடுறது, கேட்கறது, அப்புறம் நந்தவனத்தை இது பண்ணுறது, உழவார பணி பண்ணுறது, மாலை கட்டி போடுறது, பூஜை பண்ணுறது, இப்படி ஒன்றுத்தையும் வச்சு கடவுளை வந்து கேசாதி பாதம் பாலாதி கேசத்தில் வர்ணிக்கிறது, கடவுளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது, தாசானு பாவம்னா லவ்வராக வச்சுக்கிறது, அம்மா அப்பாவை வச்சுக்கிறது, அடிமையாக வச்சுக்கிறது, இப்படி ஒரு 4 மார்க்கம் இருக்கு. இந்த 4 மார்க்கத்தில் எதில் எடுத்துக்கிறது பெரிய சாப்டர் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது. இதில் சைவம் ஒரு பக்கம், வைணவம் ஒரு பக்கம், சாக்தம் ஒரு பக்கம், இப்படி நிறைய அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் எப்படி இருந்தாங்களோ அவங்கவுங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கடவுளாக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இறைவன் ஒருவன் தாங்க. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உடலும் இல்லை குரலும் இல்லை. புல்வல்லா அகது அல்லாஹ் சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு குடல் இல்லை, உடல் இல்லை, எதுவும் இல்லை, அவன் ஒருவனே, அவனோட இதுதான் எல்லாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து ரிஃபைன்டு தாட்ஸில் இருக்கோம், அதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கணும், அப்படியே இறைவனை தேடும். அந்த இதுல இப்போ வந்துட்டாங்க இந்த மண்டபத்தில், புரிஞ்சுக்கிங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஓரிடை கொள்கை தான், இறைநிலைங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுல இருந்தும் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம் அப்படி இருக்கோம் அப்படின்னா கம்மி. ஏன்னா கரை அப்படின்னா ஓதுறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் புராணத்தை டெய்லி ஓதிட்டு இருக்கோம், பஞ்சகாணி நமஸ்காரம் எத்தனை பேர் இருக்கோம், அதுல எத்தனை மிஸ் பண்றோம், எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளோட மார்க்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இவ்வளவு இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா
அதே தாட்ஸை இங்கே மகர்ஷி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளை டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்ல வழிபடுத்திக்கிறதுக்கும் நமக்கு ஒரு மார்க்கம் கிடைச்சிருக்கும். இதே இது வந்து ஜெகி வாசுதேவா இருக்கட்டும், இல்லை ரவிசங்கரா இருக்கட்டும், அங்கே சிவராத்திரிக்கு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது போயிட்டே இருக்கும். யானை லிங்கம்னு வச்சிருப்பாங்க. மகர்ஷி எந்த இதுவும் வைக்கல. நீங்கள் வந்து மத இதுவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. இதையெல்லாம் முறியடிச்சு மதமே வேண்டாம், வெறும் ஜோதி மட்டும்தான் தெய்வம் சொல்லி வந்தவர் வள்ளலார். அந்த சபையில என்ன பண்ணிட்டாங்க, பிரதோஷ வழிபாட்டுக்கு கொண்டு போய் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சண்டை போட்டு அந்த லிங்கத்தை அங்கேயே மாற்றினாங்க. நீ எப்படி லிங்கத்தை எடுக்கலான்னு கேட்கக்கூடாது, ஏன் வச்ச அந்த இடம் அது கிடையாது. அவர் பொச்சபை சிற்சபை கனக சபைன்னு சொல்லுவார். பொச்சபை அப்படிங்கிறது உங்களோட துரியம், சாரி ஆகினை. அதுக்கப்புறம் கனக சபை அப்படிங்கிறது நம்மளோட மனோன்மணியம், சரியா? பொச்சபை சிற்சபை ஆகினை, பொச்சபை துரியம், கனக சபை அப்படிங்கிறது பிடரி கண்டையில உள்ளார வரும். இந்த மாதிரி மனோன்மணி. இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்மளோட உடம்பு ஆன்மீகத்தை இது பண்ணி வந்தது. ராஜமார்க்கம், ராஜயோகமும் ஞான யோகமும். ஞான யோகம் நம்மளா போய் தேடிக்கிறது எல்லாத்தையுமே வழிமுறையே கிடையாது. இருக்கு பக்த மீராலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இந்த தொப்பி சாமியார்னு அவங்க வந்துகிட்டே இருக்காங்களா, அவங்க பாட்டுக்கு ஞானமா இருப்பாங்க, எதுவுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆனால் ராம் சுரத்குமார் இதில் போய் அது நிற்கிது. அந்த இடம் அவங்க உண்மையான மனுஷன் ஒருத்தர் வாழ்ந்துருக்காருன்னு அது ஞாபகப்படுத்துது. அதனால அது போய் நிற்கிது. அதை நம்ம போய் பேச முடியாது, கொள்ள முடியாது. அவங்க வந்து ஒரு சித்தத்துல இருக்க மாட்டாங்க. சித்தம் வந்து தெளிவு இருக்காது, சிந்தனை வந்து தெளிவு இருக்காது. இந்த ராஜமார்க்கத்துக்கு இப்போ நான் சொன்ன 8 இருக்குல்ல, ராஜயோகம், யம ஆசனம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ள ராஜயோகத்தில் வந்துடும். நம்மளது அதில் குண்டலினி யோகம். அந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு விக்கர் பண்ணும்போதோ அதுக்குன்னு தனியாக சூறாக்கள்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பண்ண நமக்கும் ஆகினை ஒர்க் ஆகும், நமக்கும் துரியம் ஒர்க் ஆகும். நம்ம கீழே குனிஞ்சு நமாஸ் பண்ணும்போது சஜ்ஜா பண்ணும்போது நமக்கு அது ஒர்க் ஆகும் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு இங்கே தொட்டு இப்போ காமிக்கிறதுனால இங்கே தீட்சை முறைகள் 3 வச்சுருக்காங்க. ஸ்பரிச தீட்சை, சச்சு தீட்சை, ஞான தீட்சை. ஸ்பரிசம் அப்படிங்கிறது தொட்டு உணர்த்துறது. எப்படி முட்டை வந்து 21 நாள் அந்த இதில் அடக்காது அதுலேருந்து வெளியில் வர மாதிரி நம்மளுக்கு ஆகினையை தொட்டு உணர்த்தி ஸ்பரிசம்னா தொடு உணர்வு அந்த தீட்சை. சச்சு அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். கண்கள் வந்து மீன் வந்து முட்டையிட்டு கண்களை பார்த்துட்டு அப்படியே குஞ்சு துடிக்கும். அதனால சச்சு தீட்சைன்னு பேர். என்னோட கண்களிலிருந்து உங்களுக்கு அருள் பாய்க்குன்னு சொல்லி தான் துரிய தீட்சை கொடுப்பாங்க, சச்சு தீட்சை. அதுக்கு ஆமை என்ன பண்ணுவோம், கன்னியாகுமரியில் முட்டை போட்டு வச்சுட்டு சிட்னிக்கு போயிடும். சிட்னியில் நினைக்கும் நம்ம வந்து கன்னியாகுமரியில் முட்டை வச்சோம் அப்படின்னு, இங்கே குஞ்சு வரும். அதனால அதுக்கு பேர் ஞான தீட்சை. துரியாதீதம் வந்து என்னோட உணர்வோடையே வாங்க. இப்போ நீங்கள் துரியத்தில் இருக்கீங்க, இப்போ துவாத சங்கம், இப்போ நீங்கள் மேலே வாங்க, இப்போ நம்ம மேலே போகிறோம், இது சூரியன், இது சந்திரன், இது வந்து பெரியக்க மண்டலம், இது வந்து இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது உங்களை வந்து எதில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஞானத்தில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால அது ஞான தீட்சை. நம்ம மன்றத்தில் இது 3 தீட்சை: ஸ்பரிச தீட்சை, சச்சு தீட்சை, ஞான தீட்சை. மற்றதில் மந்திர தீட்சை, தந்திர தீட்சை, ஏகப்பட்ட தீட்சை முறைகள், சிவ தீட்சை, ஏகப்பட்டது. நம்ம 3 இது 3 பண்ணுறோம். இந்த 3 நாளில் நமக்கு எந்த லாஸ் கிடையாது. இதை உணர்த்துறதுக்காக வந்தது பக்தி மார்க்கம். அதனால நிறைய கடவுள் அவங்கவுங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல கடவுளை வச்சு அதுக்கு ஒரு பண்டிகையை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ரொம்ப சோம்பேறி ஆயிடுவாங்க. தீட்சைன்றது வந்து நமக்கு ஓகே 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 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மார்க்கத்துலேயும் பிரிவினை இருக்கு. இந்து மார்க்கத்துலேயும் இந்துவா, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா நிறைய முடியும். பட் இது 4ஆவதா இந்த எதுவுமே இல்லாமல் அந்த 3 பேரும் வந்து சொல்றது வீராப்தி மகரிஷியோட இது தனிப்பட்டது. ஸோ நம்ம வந்து அதை இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும். இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறதே நம்ம தனிப்பட்ட முறையில் இது வந்து வழி வழியா வருது. இப்போ எத்தனை தலைமுறை அதோட ஒரு நாளையில ஒரு இல்ல எந்த யோகியா இருக்கும் யாரை எடுக்கணும் அவங்களாம் வந்து ஜாதி மதம்லாம் எடுக்கவே முடியாது. படே சாஹிப்னு ஒருத்தர் இருக்காரு. அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா பாண்டிச்சேரியில இருக்கு, சின்னபாபு சமுத்திரம்னு சொல்லி. அவர் வந்து முஸ்லீம் பை பர்த். அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக ஆன்மீகத்தில் இருந்து இந்த மாதிரி ஜீவசமாதியாக ஆயிருக்காங்க.
அவங்கள வந்து அந்த யார் சாவியை வச்சுக்கிறதுன்னு பிரச்சனை. முஸ்லீம் ஆளுங்க வச்சுக்கணுமா ஹிந்துஸ் வச்சுக்கணுமான்னு பிரச்சனை. அந்த ஜட்ஜு தீர்ப்பு எல்லாமே விட்டுட்டு போயிட்டார். அப்ப ஜட்ஜோட கனவுல வந்து இந்த ஆளுகிட்ட இவங்கள்ட்ட நீ சாவி கொடுக்கணும்னு அவரே வந்து சொன்னதாகவும் ஒரு ஹிந்து ஆளுங்க அவங்க ஃபேமிலி தான் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க படைசாமி. உங்களோட வே ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்து சேர்ந்தவங்க தான் வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி கேட்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுல்ல அவங்க. ஸோ எங்களுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற டவுட்டு எங்களுக்கு இருக்கிற டவுட்டு அது இல்ல நாம எல்லாருமே எதையும் ஷிஃப்ட் இல்ல இணை வைக்கல. இணை வைக்கிறத சொல்லியும் தரல மகேஷ். சரியா? அவர் வந்து அவரையே வணங்க வேணாம். காலில் விழுகிறத வந்து பாம்படுறோம்னு நம்ம இதில் வச்சிருக்கோம். ஆனா காலில் விழுறது தப்பு தான். நம்ம நீங்க அதை எல்லாமே கரைச்சி குடிச்சிருக்கீங்க உண்மையிலே. நான் இது ஸோ இதை வந்து நீங்க வந்து ஆணித்தரமா சொல்லலாம். நான் வந்து இந்த மனவளக்கலையில வந்துட்டு தைரியமா நான் முன்னாடிலாம் பயந்து ஸ்டேட்டஸ் வைக்க கூட பயப்படுவேன். கிளாஸ் போறேன். இப்போ ரசனை வந்து இதெல்லாம் ஆட்சியர் இதெல்லாம் முடிச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பார்த்து நான் எல்லா கோவிலும் போவேன். இப்போ நான் கோவில் போறேங்கிறத எங்க வீட்டுல சொல்ல முடியாது. எங்க பாவா ஒத்துக்கிட்டாங்க, எங்க தாதா ஒத்துக்கிட்டாங்க, என் தம்பி ஒத்துக்கல. இவங்களுக்கும் எங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி எனக்கு எங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கு. அது போதும். மற்றவங்க மருமக இருக்காங்க, அவங்க எல்லாம் பயங்கர பக்கா மும்பை இது வரைக்கும் தாண்டி வச்சுக்கோ. அவங்களும் முக்கிய பண்ணாங்க. இப்ப நீங்க முஸ்லிம்ஸ் வந்து இப்ப தர்காவுக்கு போறாங்க நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா அம்மா வருது அந்த சித்திரை மாசத்துல. அப்ப எங்களுக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா இந்த பாலை கொண்டு போய் வாங்கி ஊற்றணும்னு கோவிலுக்கு ஊற்றணும்னு பக்கத்துல சொல்லிடுவாங்க. எனக்கா நீங்க வாங்கி ஊற்றிடுன்னு சொல்லி காசு கொடுத்தா கூட நீ அங்க வந்து நில்லுப்பாங்க. இவங்க போய் பிள்ளைக்காக நிற்பாங்க. ஆனா இதே நீங்க ஒரு கிறிஸ்டியனை கூட்டு போயிருந்து பார்ப்போம். அவங்க நாங்களாவது இப்ப எனக்கு வந்து 7 தலைமுறையா நான் முஸ்லீம். 7 தலைமுறை எனக்கு தெரியும். 7 தலைமுறையா என் பாவ பேர் என் தம்பி பேர் இக்பால், அவங்க முன்னாடி வந்து ஷாஜகான், அதுக்கு முன்னாடி அப்துல்லா, காதர் பாஷா, மஸ்தான், அப்துல்லா. அப்ப எனக்கு 7 தலைமுறை பேர் சொல்ல தெரியும். 7 தலைமுறையா நான் முஸ்லீமா இருக்கேன். 7 தலைமுறைக்கு உள்ள அறிவு இருக்கும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்றோம்னா எல்லாத்தையும் நீங்க உணர்ந்துக்கணும். யாரும் உங்களை வந்து இது பண்ணிக்க சொல்லல. நம்ம வந்து ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இங்க எல்லாருமே வந்து நல்ல ஒற்றுமையா தான் இருந்திருக்கும். அப்துல் கலாமோட வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது அவரோட டீச்சர் வந்து பிராமின், இன்னொரு டீச்சர் வந்து கிறிஸ்டியன், அவங்க அப்பா வந்து முஸ்லீம். 3 பேரும் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவன் வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான், டைவர்சிஃபிகேஷன் சொல்லிட்டு அவன் பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணதுனாலதான் இந்த கலவரம்லாம். நான் ஃபர்ஸ்ட் முத்துப்பேட்டையிலேருந்து வந்ததுக்கு காரணமே ஒரு இப்பதான் வந்து உங்களுக்கு விநாயகர் ஊர்வலம் தூக்கிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த விநாயகர் ஊர்வலம் தூக்கிட்டு வரும்போது முஸ்லீம்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வெளியில வரோம். இந்த எண்ணெய் வெளியில விட்டது பெரிய விஷயம். ஆனா அப்போ வந்து யாருமே வரமாட்டாங்க. அந்த இதை தூக்கிட்டு போகும்போது கல் விட்டு அடிச்சு அங்க உள்ள பிள்ளைங்களை எல்லாம் ஒம்பல் வைப்பாங்க. இவங்க அடிக்கிறாங்களா, இவங்களுக்கும் நிறைய தென்னந்தோப்பு இருக்கும். அங்க தேவர் நகமுடைய தேவர் நிறைய பேர். உடனே இவன் அறுவாள் எடுத்து வெட்டுறதும் அவன் அங்க அறுவாள் எடுத்து வெட்டுறதும் 2 பேருக்கு இது பண்றதும் பெருசா மண்டைக்காடுன்னு ஒரு இடம் இருக்கும் திருவண்ணாமலையில. அங்க வந்து எஸ்சிக்கு தேவருக்கும் நடக்கும். அடுத்த ஜாதி கலவரம் எங்க இனக்கலவரமா நடக்கும்னா முத்துப்பேட்டைங்கிற ஊர்ல. எங்க பாவா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிள்ளைகள்லாம் வளருது, நம்ம வந்து இந்த மாதிரி வளர்ந்தா ஃபனாட்டிக் ஒரு மாதிரி அதுல வெறியெல்லாம் போயிடுவாங்க, அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் எங்களை கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அதே மாதிரி தான். அதாவது எதுவுமே பிடிச்சி இதுதான் கிடையாது. கடைசியா எல்லாரும் சேர்ற இடம் இதுதான். நம்ம ஏன்னா அரேபியால இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். தெரியாம தேவைப்பட தனிதான் தெரியாம படிக்கிறாங்க. இதே சிஸ்டர் நான் ஸ்டடிஸ் ஆகிக்கொள்ள கூட இப்போ போயிட்டு வர நான் புதுசாக வந்து என்னை எடுத்து கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க வச்சுப்பேன். தொடச்சி பார்க்குவாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் அக்காவோட பேரன் உடம்பு சேர்ந்தாலும் நான் போய் அம்மன் கோயிலுக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வருவேன். கோப்பு கண்ணு போட சொன்னாங்க. எதுக்கு போட நான் என் பேருக்காக நான் சாய் கோயில அவங்க பேச்சு வரல. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் இருக்கு. பட் அவங்க கோயிலில் அடுத்தவங்க போறாங்க பயந்து வந்து எங்க வீட்லயும் சொல்லுவாங்க. நான் சொல்றேன்
அப்ப இப்ப உங்க அக்கா வந்து என்ன பேசினா, நீ போய் அம்மன் கோயில் தோப்பு கண்ணை போட்டு நீ பேசாத இங்க வந்து. ஏன் மேல நீ போறல்ல. ஏன்னா இவங்களுமே வந்து இது பண்ணிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தர்காவுக்கு போய் அறம் செல்லனா இவங்களுமே பார்த்துருக்காங்க. எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ எதுவும் தனிப்பட்ட முறையில அது தெரியாம நீ பண்ணிக்கிற அப்படின்னா நான் வந்து இது நம்ம ஓப்பனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகிந்துக்கள் பிரவேசிக்கும் பாடில்லாம மலையை நல்லா தெரியும். நிறைய கோயில்ல போகும்போது அகிந்துக்கள் பிரவேசிக்கும் பாடில்லாம், இந்து அல்லாதவர்கள் கோயில் செல்ல அனுமதி இல்லை. நான் எல்லா இடத்துக்கும் போறேன். நான் இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, இது கிடையாது. மனுஷனா பாரு ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா இருக்கணும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பூசிக்கலாம். எதுவுமே சாப்பாடு இல்லை. ஒரு பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணு, அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க, அம்மா மூத்தாயிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு 11 வயசு. அப்போ வந்து ஒருத்தர் எடுத்து வளர்க்குறாரு. அது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் அந்த பிள்ளை வளருது. அந்த பிள்ளை மீனாட்சின்னு பேர் வச்சு வளருது. இப்படி முஸ்லீம் பொண்ணு மீனாட்சின்னு மாற்றினாங்க. அது இதுன்னு என் வீட்டில் யாரோ பேசினாங்க. சரி, யாராவது ஸ்டோர் போடுவியா, ஒரு நாளைக்கு வச்சிருப்பியா, நீ பார்த்துருப்பியா, எதுவும் பண்ண மாட்டேன், என்ன பேசுற? அந்த பிள்ளை மனுஷியா வளர்ந்துருக்கா, அவன் எதில் வேணா கல்யாணம் பண்ணி போகிறோம், பண்ணாமல் போகிறோம், உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்கிறவங்க வச்சு பார்க்கணும். பார்க்க மாட்டீங்களா? சும்மா எதுக்கு பேசணும்? சும்மா பேசவே கூடாது. சும்மா ஏட்டில் இருக்கிற பேசிட்டு முடிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல விழுந்துருக்கிறேன். அப்படி பார்த்து முஸ்லீமா இதுவா கேட்டு நீங்க தையெல்லாம் பண்ணியா? ஓ அந்த டைம் வந்து உயிர் காப்பாற்ற ஏற்றுக்கிறல்ல. ஸோ அப்போ எல்லாமே அதாவது இதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேசலாம். நமக்கு வந்து எது தேவை? நீங்க சொன்னீங்களா, அதுதான் தள்ளி வச்சிருது. இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இறந்தப்போ ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி அவங்க ஸ்டேட்ல இறந்தப்போ அப்படியே ஒரே கான்ட்ரவர்சியா இருந்தது. இவர் வந்து இந்த மாதிரி சிறப்பு கோயிலாம் போறது இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடமே கொடுக்கல. நம்ம இதுல இது பண்ணிட்டு கவர்ஸ்டார்ல இடம் கொடுக்கல. அவங்களோட நல்ல வேலை ஓன் லேண்ட் இருந்து அதுல வந்து அவங்க அடக்கம் பண்ணாங்க. அடுத்தது அங்கதான் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க, சேர்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விப்பட்டு சொல்லணும்னா பாதுகாப்பு அவர் பேர் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்காக கடைசி வரைக்கும் அவங்க ஈவினிங் ஆகுது அடக்கலம் பண்ணுறதுக்கு எங்கள் கபர்ஸ்தானம் அனுமதிக்கு இது பர்மிஷன் கொடுக்கல. ஈவினிங் வரைக்கும் அந்த பாடி அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கே என்ன எவ்வளோ பெரிய பாவம். இதெல்லாம் எல்லாம் சாதாரணமாக வந்து ஆக்செப்ட் பண்ணலைங்க. ஏன்னா அவர் இது இந்த மாதிரி தான் அக்குபஞ்சர்லேயும் அதே தான் வரும். அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம். கம்பம்மா கார்டன் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுவும் அதே நான் அட்டமாவில் தான் இருக்கேன். அட்டாமா நான் வந்து கம்பம். அது எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் மாறினாதான் உண்டு. இப்ப நீங்க இவ்ளோ பேசுறீங்க, சென்னையில இதை பார்க்கவே முடியாது. இப்ப எல்லாரும் நான் வந்து இப்ப மற்றவங்களே எதுவும் நினைச்சுக்காதீங்க. இப்ப குறுக்கா போட்டு ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல எசி பையன் கூட போய்கிட்டே இருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து அப்படியே பார்த்துட்டு நான் பார்க்காம வரேன். நான் முஸ்லீம் சொல்லிட்டேன். அந்த பையன் அவளை யூஸ் பண்ணி விட்டுட்டு போறான், கல்யாணம் பண்ணி போறான். என்ன தெரியும் நமக்கு? தெரியாது. அது நீங்க வீட்டுல இருந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, வேலுக்குடின்னு ஒருத்தர் இருப்பாரு. அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது. முதல் எந்திரிச்சோடையும் காஃபி குடி, அடுத்து வேலுக்குடின்னு பேசுவாரு. நீ பேசிடுவாங்க நல்ல ராம இதை பத்தி, அதாவது ஒரு இடத்துல எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வந்தாராம் பெருமாளை பத்தி. சிவனை பத்தி இது எழுதணும்னா நான் எழுத முடியாதுன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயம். அவரோட பையன் முஸ்லீம் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு இந்த இதுக்கு வந்துட்டோம், நம்ம வீட்டில் முஸ்லீமாக தான் இருக்கணும். 12 வயசு வரைக்கும் அதில் இருந்து தான் ஆகணும். அந்த இல்லைன்னா நம்ம குரான் படிச்சிருக்க முடியாது, தொழுவ முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம வர்றோம் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்கள் பாட்டி 48 நாள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து அப்பயே ஒருத்தர். அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அது அந்த ஊரில் எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு ஃபேமிலி தான் முஸ்லீம்ஸாக இருக்கும். அங்கே மாரியப்பன் கோவில் ட்ரஸ்டி நாங்கள் எல்லாத்துக்கும் ட்ரஸ்டிக்கு இங்கேருந்து தான் காசு போகும், இங்கேருந்து தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இன்றைக்கி மைதீன் கோவிலுக்கு தான் நடராஜா கோவிலுக்கு லட்டு பாவாடைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோவில் கட்டுறதுக்கு நம்ம காசு கொடுத்துருக்கோங்க, நம்ம மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். நான் கூட கோவில் போயிருக்கேன். இல்லைங்களா? இல்லை எல்லாமே இல்லை ஷபீர் எனக்கு வந்து குழந்தை 5 வயசு குழந்தை பிறக்கல அப்படின்னு நான் ஆஃபீஸ் வந்தேன். அங்கே ஒரு ஆஃபீஸ் பாய் வாலிபன், அவன் சின்ன பையன் 18 வயசு. எனக்கு அப்போ ஒரு 18 வயசு 19 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு மாதிரி ஆச்சு 20% மேரேஜ் ஆகி இந்த குழந்தை இல்லை அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்டான். பாலு இந்த குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் பையனுக்கு 1.5 வயசுக்கு போது கோயிலுக்கு போய்
அந்த எடைக்கு எடை வெள்ளம் பார்த்து நேராக அது நான் போனது எப்படின்னா அது சொன்னால ஆச்சு யாருமே போக மாட்டாங்க. என்னை விஐபியில் அழைச்சின்னு போய் என்னை அந்த தரிசனம் காமிச்சு அந்த வெள்ளம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து துலாபாரத்தில் பையனை உட்கார வச்சு துலாபாரத்தில் இதெல்லாம் அம்மா வந்தாங்க. ஸோ அதை வச்சு பண்ணாங்க. அப்போ தெரிஞ்சு எனக்கு வந்து யாராவது கோயில் போனாங்கன்னா அந்த காசு வணக்கத்திற்கு உரிய ஸ்தலம் நம்ம அதை வணக்கத்திற்கு உரியதாகவே நினச்சிக்கணும். அந்த இடத்துக்கு என்ன மரியாதையோ அது 2 இடத்துல தான். இப்போ நீங்கள் முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பக்கம் டாய்லெட் கட்டியிருப்பாங்க, பக்கத்துலேயே மையத்தம்பல் இருக்கும். இந்த மையத்தம்பல்ங்கிறது கிரேவ் பரியல்வாங்க, சரியா? கபர்ஸ்தான். ஆனால் கிறிஸ்டியன்ஸில் அது மாதிரி இருக்கும். ஹிந்துஸில் கோவிலில் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க டாய்லெட் எல்லாமே. அதுக்கு முன்னாடி இல்லை. நான் சின்னதில் மீன்ஸ் 16-17 வயசில் சிதம்பரம் நடராஜ கோவிலில் 4 பிரகாரம், 4வது பிரகாரத்தில் எல்லாம் ஒன்று கடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜென்ஸ் ஃபுல்லாக, லேடிஸ் ஒரு பக்கம் என்ன அசிங்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட நேச்சுரல்ஸி எமர்ஜென்சி, அது வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் ஏன் அந்த இடத்துல கோவில் கட்டல? அதே தீட்டுன்னு சொல்லுவீங்க. இப்போ வெளியில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. புராதனமான கோவில்களில் டாய்லெட் இருக்காது. இப்போ பரணியை சுற்றுறோம், அன்னைக்கு பார்க்குறே அத்தனை டாய்லெட் இருக்குது. வெளியில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஏறும்போதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கை கால்களை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம இந்திரியங்கள் 9ஐயும் நவவாசல்களையும் கழுவி மனசையும் சுத்தமாக வச்சு ஒரு இடத்துக்கு போனால் தான் நீங்கள் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்க முடியும். பாத்ரூம் போகிறதோடவே அப்படியே அடக்கிட்டு போனோம்னா அங்கே என்னத்தை கவனிப்போம், இல்லை என்ன பண்ணுவோம், முடியாது இல்லையா? அப்போ எதெல்லாம் நல்ல விஷயம் எதில் இருக்கோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத விட்டுட்டு போயிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்னை எல்லாமே பிராமின்னு சொல்லுவாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னை பிராமின்னு சொல்லுவாங்க. அது இப்படி இவ்வளோ முஸ்லீம் போய் பிராமின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எங்கள் அத்தை கொஞ்சம் சண்டைக்கு வரும். அதனால சொல்கிறது இல்லை. இங்கே நடக்கிற விஷயத்த நம்ம வந்து நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க நம்மளே நான் ஏதோ வந்து ஜாகிரா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டா 18 ஆடி 18 கல்யாணம் அவனை வச்சுருந்தோம் இங்கே குன்றத்தூரில். எங்கள் மாமா பொண்ணுக்கு நான் வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு. ஹலோ மேம் எங்கே இருக்கீங்க? உங்கள் அவருக்கு நான் போயிடுறேன், மால்ட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்கள் என்ன ஜானி தேவியா ஜாகிரா பருவீனா? இன்னைக்கு வந்து ஆடி 18ஆமே. அவன் கிறிஸ்டின் பையன். நீங்கள் வந்து கரெக்டாக பிரியாணியாக சாப்பிட்றீங்க, இல்லை கோயிலுக்கு போயிட்டீங்களா? அவங்க குண்டத்தூருக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டீங்களா? நீங்கள் உங்களுக்கு தான் முருகனை பிடிக்குமே. அட பாவி, நான் எப்பயும் போல இல்லாமல் இதை வேற நான் இதில் போட்டு ஸ்பீக்கரில் போட்டு அத்தனை பேரும் கேட்டு மொத்தமாக எங்கள் குடும்பமே சேர்ந்து பார்க்குறாங்க. என்னது சாரியா? இல்லை இன்னொரு பொண்ணை சொல்கிறாங்க அப்படின்னு எதையோ மறைச்சி ஏதோ ஒன்று பண்ணி நான் வெளில வந்தேன். அதனால் கூட இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது தெரியல. நம்ம எந்த விதமான சித்து வேலையும் பண்ண போகிறது இல்லை, எந்த விதமான மந்திர வேலையும் பண்ண போகிறது இல்லை, இல்லை நம்ம மாறி போய் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஜாகிராவாக தான் இருக்க போகிறேன். செஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான். வாழ்க்கை நான் காவாங்கிற வரைக்கும் போகணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்போ போயிட்டு தான் போவேன். இல்ல அப்ப நீங்க முஸ்லீம் தான் அப்படி சொன்னீங்க மாட்டீங்க. எங்களுக்கே தெரியாத விஷயம் நீங்க தெரியாது. நிறைய விஷயம் ஆனா நீங்க வந்து எனக்கே தெரியாது. அதான் வந்து இந்துவா சில முஸ்லீம் அப்படின்ற மாதிரி இல்ல அந்த நம்ம சாமி பத்தி அம்மா சொன்னாங்க நம்ம வந்து 10 இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நிறைய சொல்லணும். நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களோட மதத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அடுத்த மதத்தை எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ்னஸ் வரும். எதை கூட எதை கம்பேர் பண்ணா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ வந்து நம்ம எவ்வளோ சிறந்து இருக்கோங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மன்றத்துக்கு வந்தோம்னா
மகரிஷி எப்படி சொல்லியிருக்காங்க. மகரிஷி வந்து உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு இத்தனை மந்திரம் தெரியும், இது பண்ணணும், அவங்களுக்கு அவ்வளவும் தெரியும். ஏன்னா எல்லாமே பிரபஞ்சத்துலேருந்து எடுப்பாங்க. ஒரு டெல்லியில் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, மகரிஷிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு கறி. அந்த கறியில் வந்து பயங்கரமாக காரமாக இருக்குது. அவங்க ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நெருப்பு வந்து தண்ணி விட்டு அணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கு கறி மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதை பசைஞ்சு காரத்தை கம்மி பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ ஆச்சரியமா இருந்துச்சாமா, இவ்வளோ விஷயம், அதாவது இவ்வளோ தெரியுது அப்படின்னு. அவங்க வந்து வெறும் ஒரு 3ஆவது தான் படித்தாங்க, இவ்வளோக்கு மேலே படிக்கல. எப்படி இந்த ஞானம்லாம் வரும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். நம்ம வந்து எம்டியாக வச்சுக்கணும். காலி கோப்பையாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காலி கோப்பையாக இருக்கணும். இன்னொன்று அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார், புக்கு எழுதியிருப்பார், எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஞானியாக இருக்கணும்னா தேனியாக இருக்கணும். தேனி என்ன பண்ணும், ஒவ்வொரு மலர்கள்லேருந்தும் ஒரு இலக்கை சேகரிக்கும். அது சேகரிக்கும் போது அது ஞானியாகும். அப்போ தேனியாக நம்ம இருக்கணும். எந்த வித இதில் வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம லேபிள் இருக்கட்டும். நம்ம தேனியாக இருப்போம், அப்போ ஞானியாக முடியும். ஞானியாக இருக்கிறது தான் நமக்கு வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து யாரையும் போய் இதை நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்க வேணாம், இதை ஏன் பண்ணலைன்னு கேட்க வேண்டாம். நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருந்தால் போதும். வாழ்க்கை எனக்கு வந்து இவர் கம்பல் பண்ணி தான் வர்றாரு, இவர் மனசார வரல. இவர் இவ்வளோ நேரம் இந்த அம்மாவால் கிளம்பி போயிட்டார். இப்போ போய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஷிரிக்குன்றாங்களே அந்த மாதிரி தப்பு தப்பு அது பண்ணக்கூடாது. மகர்ஷி வணங்கி வாழ்த்துதல் சொல்லுவாங்க. சும்மா வந்து நம்ம பெரியவங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லுவோமா. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம், உண்மையில சாந்தி உண்டாவதாக. உண்மையில சாந்தி உண்டாவதாகனா நம்மளும் உண்டாவதாகன்னு சொன்னாவும் ஆயிரும். சொல்லுங்க, உண்மையில சாந்தி உண்டாவதாக அப்படின்னா நம்ம சொன்னா ஆயிருமா? அல்லாவின் பெயரால் அல்ல நினைச்சாலும் அவனுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த வாழ்க்கை வளமுடன் சலாம் சொல்கிற மாதிரி. ஆமாம், வாழ்க்கை வளமுடன் வந்து சலாம் சொல்கிறது இல்லை. நம்மளோட நாக்கு மேலே மடங்கி போகும்போது அந்த மனோன்மணியத்தை டச் பண்ணும். மனோன்மணியத்தை டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து HCl நல்லா சுரக்கும். HCl நல்லா சுரக்கும்போது அது வந்து நல்லிஃபை ஆகும். இங்கே நம்ம நல்ல வாழ்க்கை வளமுடன் நிறைய தடவை சொல்லிட்டு எச்ச கூட்டி முழுகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிக்கும் சாதாரணமாக இருக்கிறத விட. அப்போ அந்த இனிப்பு சுவை போய் உள்ள HCl நல்லிஃபை பண்ணும். இன்னொன்று லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க. லம்பிகா யோகம்னா நாக்கு பிளவுபட்டு மேலெண்ணத்தில் அப்பர் பேலத்தில் ஒரு நாக்கையும் கீழெண்ணத்தில் ஒரு நாக்கையும் வச்சு செய்யும்போது உங்களுக்கு இந்த ஆக்னையும் துரியமும் நல்லா இயங்கும். அந்த இயங்குறதுக்காக வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருந்தோம்னா ஆக்னை துரியம் நல்லா இயங்கும். விழாவுக்கு சிறப்பு உண்டு. அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ்க வளமுடன். அல்லாஹ்ன்றது அரபிக் ஏக இறைவன். அது வந்து ஏக இறைவன். நான் இப்ப தேவன் சொன்னாலும் தனி ஒரு இல்ல இல்ல அரபில தமிழ்ல வந்து அரபில அல்லாஹ்னு அர்த்தம். இறைவன் தான். சோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா எல்லா புகழும் இறைவனுக்கு. அது தமிழ் தான். நான் கூட்டிட்டு வர மாட்டேன். தமிழ் மீனிங் தான். அரபு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்ல எல்லாத்துக்கும் மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டா மகர்ஷியோட கொள்கையோட நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா இல்லைன்னா வரக்கூடியவர். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஏன் நமக்கு மகர்ஷி குருவா கிடைச்சாங்க, ஏன் நமக்கு பிரம்மானந்தா கிடைக்கல, ஏன் நமக்கு வந்து நித்யானந்தா கிடைக்கல அப்படின்னா நம்மளோட மன அலைச்சூழல் வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு குரு அமைவாங்க. அது பெரிய பாக்கியம். அதான் நான் சொன்னேன்ல, 3 தலைமுறையா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இங்க வர முடியும். இன்னும் 3 தலைமுறையா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் நினைச்சு நிற்க முடியும், இல்லாட்டி நிற்க முடியாது. எல்லாரும் வருவாங்க, பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட கர்ம வினையும் நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருந்தால் தான் நம்ம இங்கே நினச்சிருக்க முடியும். அடுத்தவங்களை நம்ம வந்து புண்படுத்தாம நல்லா புரிஞ்சிட்டு நல்லா இது பண்ணோம்னாலே போதும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? எனக்கு ஒரு சாந்தி, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக அது வந்து சேர்ந்து. ஏன்னா இந்த மாதிரி வரலை அப்படின்னா வேற ஏதோ ஒன்று நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம், வேற ஏதோ ஒன்று நம்மளை பாதிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, இதில் வந்து அத்தனை ஹார்மோன்ஸும் ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்கிறதுக்குலாம் இதில் சுரக்கும்.
அது வந்து என்ன வேணாலும் இந்த இருக்கு. வாழ்க்கையை பத்தின பயம் மெயினா போயிடுச்சு. எனக்கு என் பையனை பத்தி பேசுறது ரொம்ப பயந்துட்டே இருப்பேன். இப்போ அப்படியே ரொம்ப லேசா சரியாயிடும். கரெக்ட் தான். எந்த விஷயம் சொன்னாலும் எதுனாலும் அப்படியே